பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கு வணக்கம். பரமத்தி வேலூரும் சந்தன் பேசுகிறேன். காலையிலே மணிமேகலை அம்மா ஒரு 2 ஜாதகத்தை போட்டு நமக்கு சரியான ஒரு நிலைப்பாட்டை உணர வைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த 2 ஜாதகத்தையும் தனித்தனியாக போட்டார். நான் அந்த 2 ஜாதகத்தையும் சேர்த்தி போட்டிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன் சேர்த்தி போட்டேன்னா, கணவன் மனைவி இருந்தாவே அந்த ஜாதகம் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமணமானவங்களுக்கு பொருத்தம் பார்க்கக்கூடாது. இருந்தாலும் ஆய்வுக்குன்னு வந்துட்டால் நான் எல்லாத்தையும் பார்த்துருவேன் அப்படிங்கிற நிலைப்பாடு என்னோட நிலைப்பாடு அப்படிங்கிறதுக்கு. இந்த ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகம் 38 வயசு, ஆண் ஜாதகம் 43 வயசு. இந்த ஜாதகத்துக்கு ஒரு குழந்தை தாமதம் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு. இப்போ பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணும், ஒருத்தர் ஜாதகம் கட்ட பார்த்து தான் திருமணம் பண்ணணும்னு நிறைய நம்ம விவாதமெல்லாம் பண்ணியிருக்கிறோம், நம்ம குழுவிலே பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா பொருத்தம் 10க்கு 9 பொருத்தம் இருக்குது. எல்லா பொருத்தம் சிறப்பான பொருத்தமாக இருக்கிறது. அப்போ இதில் திருமண பொருத்தத்துக்கு உண்டான ஜாதகம் அருமையான ஜாதகம் என்று சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு பொருத்த நிலை சிறப்பு என்றே சொல்லலாம். அடுத்ததாக கட்ட பொருத்தம்னு ஒன்று இருக்குது. அந்த கட்ட பொருத்தம் இந்த ஜாதகத்துக்கு எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்த செவ்வாய் தோஷம்லாம் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இங்கே பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் 6ல் இருக்கிறது. ஆணோட ஜாதகத்தில் செவ்வாய் 12ல் இருக்குது. சயான சுகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருக்குது. அப்போ அந்த சயான சுகம் வந்துட்டாவே இவருக்கு அதுலேருந்து நோயை உண்டாக்கிடும் அப்படிங்கிற தன்மை, அதே நோயாகி போயிடும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இடம் காலதேவனுக்கு 6ஆம் இடமா போச்சு. சயான சுகமே இவருக்கு காலதேவனுக்கு 6ஆம் இடம். அப்போ அது கொடுத்தோன்னே நோயை கொடுத்துரும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா ஒவ்வொரு விந்து அணுக்களில் தான் ஒவ்வொரு மனிதனோட ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாஸ்திரப்படி, ஆராய்ச்சி விஞ்ஞானப்படியும் சொல்கிறாங்க. அதை இலக்க அவங்களுக்கு அந்த எவ்வளோ இழுக்கிறாங்களோ அதுக்கு உண்டான நோய் தன்மை வந்து விடுங்கிறாங்க. அது நல்ல முறையில் இருந்தால் நல்லது, கெட்ட முறையில் இருந்தால் கெட்டது. அதேமாதிரி இது கெட்டது என்று சொல்லலாம். ஏன்னா சனி செவ்வாய் அப்படிங்கும்போது அது கெட்ட ஸ்தானத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது அது நல்ல ஸ்தானம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஸ்தானம் இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு இல்லாமல், அப்போ செவ்வாய் தோஷங்கிறது ஒரு பாதிப்பை ரத்த வகையில் கொடுக்கும். அப்போ ரத்தத்தினால பிரச்சனையை கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு அப்படிங்கிறது. முதல் ரத்தத்தில் பிரச்சனை ஆரம்பித்து தான் இவங்களுக்கு மற்ற பிரச்சனையே வந்திருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு கருத்துன்னு வச்சுக்கலேன். அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, நோயை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஜாதக ஆய்வுன்னு போகும்போது நமக்குண்டான ஒரு நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த ஜாதகத்தோட நிலைப்பாட்டை சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு இந்த செவ்வாய் தோஷம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் இந்த ஜாதகத்தை. அதை கட்ட பொருத்தம்னு சொல்லும்போது இந்த இருவரோட ஜாதகத்திலும் செவ்வாயை பார்க்காம இணைச்சதே இந்த ஜாதகத்துக்கு தவறு அப்படிங்கிறேன். ஏன்னா இருவருக்கும் லக்கின பொருத்தம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஒருவரோட லக்கினம் ஒரு லக்கினம் கேந்திரத்தில் இருப்பது ஒரு சிறப்பு. அதே மாதிரி ராசி என்று பார்க்கும்போது பெண்ணோட ராசி என்று பார்க்கும்போது ரிஷப ராசியாக வருது. ஆணோட ராசி என்று பார்க்கும்போது ஆணோட ராசி இந்த ஜாதகத்துக்கு இந்த ராசி சந்திரன் எங்கே இருக்காரு, மேசராசியாக வருது. கிருத்திகை 1ஆம் பாதம். பெண்ணுக்கு மிருகசீடம் நட்சத்திரம், அதாவது செவ்வாயோட சாரம். இப்படி இரண்டுக்குமே இந்த தன்மை சூரியன் செவ்வாய் இடுகதிர் அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய இடத்துலையே சூரியன் செவ்வாய் அங்கே சேர்க்கை பெறுகிறதுன்னு வச்சுக்கலேன். அப்போ இந்த தன்மையை அங்கே கொடுக்குது. அப்போ இந்த நட்சத்திரம் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய இடத்துலையே இந்த சார பலம் என்று பார்க்கும்போது ரெண்டுமே உஷ்ணகோளாக இருக்கிறது என்று எடுத்துக்கலாம். உடல்காரனோட சந்திரனோட சாரமே உஷ்ணகோளோட சாரத்தை, செவ்வாயும் சூரியனோட சாரம். அப்போ இந்த ஜாதகத்தில் சூரியனும் இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது ஆணோட ஜாதகத்தில் 3ல் கேதுவோடு சேர்ந்து திதிசூனியத்தில் சிக்கிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்தில் பாருங்கள், இந்த செவ்வாய் போய் அந்த திதிசூனியமான ஆணோட வீட்டில் திதிசூனியமான இடத்துல 6ஆம் இடத்துல செவ்வாய் அங்கே இருக்குது. பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் அங்கே இருக்குது. அப்போ இந்த தன்மையை அங்கே 2 பேர்த்துக்கும் கொடுக்குது அப்படிங்கிற நிலைப்பாடு தெரிகிறது ஜாதகத்தில். அப்போ இந்த தோஷம் என்று பார்க்கும்போது நான் போட்டிருக்கிற அந்த ஷார்ட்டு, இந்த திரும்ப பொறுத்த ஷார்ட்டில் பார்த்திங்கன்னா ஆணுக்கு தோஷம் அதிகமாக இருக்குதா பெண்ணுக்கு அதிகம் தோஷமாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு புத்திர தோஷம் 66% கொடுத்துருக்குது. அதே மாதிரி ஆணுக்கு தோஷம் 33% இருக்குது. அப்போ ஆணுனால் ஒரு புத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை உண்டு, அதை தாங்கக்கூடிய வலிமை பெண்ணுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. அப்போ ஏன் காட்டுது அப்படின்னா, இந்த பெண்ணோட தசா காலங்கள் என்று பார்க்கும்போது குரு தசா காலங்கள். அந்த குரு ராசியில் பார்க்கும்போது அது அஷ்டமத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாவக ரீதியாக அது 9க்கு போயிடுச்சு குரு. சுயசாரம் பெற்று குரு பகவான்
தசையை நடத்துகிறார். அது யாரோட சேர்ந்து நடத்துகிறார் என்று பார்க்கும்போது ராகுவோட சேர்ந்து தசையை நடத்துகிறார். அப்போ ராகு குரு சேர்க்கை அங்கே வந்து ஒரு சிறப்பான்னு பார்த்தா சிறப்பு இல்லைன்னு சொல்லுது ஜாதகம். ஏன்னா ராகு குரு சேர்க்கைப்பட்ட குரு சண்டால யோகம் அப்படிங்கிற அந்த சண்டால யோகத்தை அந்த பாக்கியத்தை கொடுக்காத போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு இல்லாத போச்சு அப்படின்னு நம்ம அஷ்டமத்தில் ராசியில் அஷ்டமத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் பாவக ரீதி ஒம்போதுக்கு பேசுது. அந்த பாக்கியத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா அவரே ஆறுக்குடைய கிரகம், நோயும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறத. அதே மாதிரி அந்த குரு இவருக்கு வந்து ஆறுக்குடையவனாக வர்றார். அப்போ வலிமை பெறார். வலிமை பெறும்போது பெண்ணோட குரு ஆணுக்கு வலிமை பெற்று ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இந்த ஜாதகத்துக்கு பெண் திசை தான், பெண்ணோட குரு தான் ஆணுக்கு நோயை கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு அடித்து சொல்லலாம். அப்போ அந்த குரு பகவான் ஆணோட ஜாதகத்தில் அந்த குரு லக்கணத்திலே உட்காந்துட்டார். அப்போ அந்த லக்கணத்திலே குரு உட்காந்து நவாம்சில் ஆணோட ஜாதகத்தில் வீக்காக தான் இருக்கார், நீசமாயிட்டார். ஆணுக்கு வந்து நீசமாகி பெண்ணுக்கு வலுத்திருக்கிறதுனால அப்போ அந்த இருவரும் இந்த சேர்க்கையில் பெறும்போது இந்த நோய் தன்மையை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு நடக்கக்கூடிய இப்போ தசா சந்திப்புன்னு அதை அழகாக சொல்லியிருந்தாங்க. இருவருக்கு இந்த தசா சந்திப்புங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்கும்போது அந்த இவங்களுக்கு பெண்ணுக்கு வந்து குரு தசாவில் ராகு புத்தி முடிவு அப்படின்னு சொல்லுது. ராகு புத்தி முடிவுன்னு சொல்லுது. அப்போ நம்ம இதுக்கு என்ன சொல்ல முடியும்? இது வந்து நெகட்டிவான ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம எடுக்க முடியும், பாசிட்டிவான பாயிண்ட் எடுக்க முடியல. அடுத்தது குரு தசாவில் குரு புத்தி சுய புத்தி நன்மை இல்லை, நன்மை அளிக்காது அப்படின்னு இந்த ஜாதகத்தில் ஆணோட ஜாதகத்தை சொல்லுது. இதுதாங்க இந்த இருவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு இதை சேர்த்தி வச்சு பார்க்கும்போது இந்த நிலைப்பாடு எனக்கு உணர்த்தியதுன்னு வச்சுங்களேன். அப்போ இருவரோட லக்கினம் நல்லா இருக்குது. ஒன்று சந்திரனோட லக்கினம், ஒன்று சுக்கரனோட லக்கினம் நல்லா இருக்குது. குரு இருப்பது லக்கினத்தில் குரு இருப்பது சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இருவரோட சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் சயான சுகம் கெட்டு போச்சுன்னே சொல்லலாம். அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் வந்து சந்திரன் பாவக ரீதியாக 12க்கு வந்துட்டார். லக்னாதிபதி 12க்கு போய்ட்டால் தன்னோட சுகத்தை இழக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி தன்னோட சுகத்தை விரயம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறது. அப்போ விரயமாவது அர்த்தம் அப்படிங்கிற ஒரு தன்மை. அங்கே மாந்தி வேறு இருக்கார் பெண்ணோட ஜாதகத்தில், அது சிறப்பு இல்லை. அப்போ ஆணோட ஜாதகத்தில் செவ்வாய் சனி சயன சுகத்தில் இருக்குது, அது சிறப்பு இல்லை. அப்போ 4ஆம் இடங்கிறது என்ன பார்த்தீங்கன்னாலும் 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது. இந்த பெண்ணுக்கு 3 சுக்கிரன் கேது இருப்பது வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அது பாவக ரீதியாக 4க்கு போயிடுச்சு. சுக்கிரன் கேது இருப்பது ஒரு அந்த காமத்துக்கு ஒரு சுகத்துக்கு ஒரு விரக்தி தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி இந்த ஆணோட ஜாதகத்தில் 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடமும் சூரியன் கேது வீரியத்துக்கு தடை, வீரியத்தை குறைக்குது, அந்த வேகத்தன்மையை குறைக்குது. ஏன்னா சூரியன் வந்து வீரியத்துக்கு அதிபதி. அரசனாக இருக்கிறவங்களாம் அதிகம் பொண்டாட்டி வச்சுக்குவாங்க, அதிக பெண்ணை வந்து அபகரிச்சுக்குவாங்கலாம் சூரியன் இருப்பார். ஆனால் இங்கே கேது இருக்கிறதுனால அதுக்கு இல்லை அபகரிக்கிறதுக்கு உனக்கு அந்த கொடுப்பனை இல்லை அப்படிங்கிற மாதிரி, நீ ஒரு பொண்டாட்டி கட்டினாவே உனக்கு அந்த நிலைப்பாடு இல்லைங்கிற மாதிரி இந்த சூரியன் கேது சேர்க்கை அந்த தடையை கொடுக்குதுன்னு வச்சுக்கல. அப்போ தடையை கொடுத்து அதே மாதிரி 4ஆம் இட சுகஸ்தானத்தில் போய் அலிகிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் போய் உட்காந்து அதே மாதிரி அந்த அந்த இடமும் சுக்கிரனும் வக்கரமாகி அப்போ இந்த லக்னாதிபதியை போய் 4ல் போய் சுகஸ்தானத்தில் வக்கரம் பண்ணாலும் சுகக்கேடே உண்டாகி இந்த ஜாதகத்துக்கு அதே நோய் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக 12ஆம் இடமே இவருக்கு நோய் ஸ்தானமாக வந்ததுனால காலதேவனுக்கு அது 6ஆம் இடமாக போனதுனால அந்த நோய் இவருக்கு அதிகரித்ததுனால அந்த நோயிலிருந்து வெளியே வர முடியுமா என்று சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். அந்த 8ஆம் அதிபதி என்று பார்க்கும்போது அது பாதகத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ காலகட்டங்கள் கோச்சார் ரீதியாக பார்க்கும்போது குரு பகவான் 8ல் இருக்கார், இந்த ஜாதகத்துக்கு ராசிக்கு 2ல் இருக்கார். அதே மாதிரி பெண்ணுக்கும் இப்போ நடக்கக்கூடிய அந்த குரு தசாவில் ராகு புத்தி பெண்ணுக்கு பாதகத்தில் இருக்குது, லக்கணத்துக்கு பாதகத்தில் உட்காந்து அந்த குரு பகவானோட தசா காலம் அந்த முடிவை கொடுக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பாசிட்டிவான நம்ம பலனை சொல்ல முடியுமா, நெகட்டிவான ஒரு பலனை சொல்ல முடியுமான்னு பார்த்தா இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை அதிகமாக ஜாதகத்தில் காட்டுது. பாசிட்டிவான வைப்ரேஷனுக்கு ஏதாச்சும் இடம் இருக்குதான்னு பார்த்தா இல்லைன்னு சொல்லுது. அங்கே செவ்வாய் தடுக்குதுன்னு சொல்லுது. ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இந்த ஜாதகத்துக்கு ஆணோட ஜாதகத்துக்கு 12ல் இருப்பது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை கொடுக்குது. பெண்ணுக்கு இந்த தோஷங்கள் இதை அனுபவிக்கணும்னு தன்மை அங்கே இந்த ஜாதகத்தில் காட்டுது. ஏன்னா இருவரோட தசா காலங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை உணர வைக்குது. ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய தசா காலங்கள் ஆணுக்கு வந்து இப்போ குரு திசா முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. குரு திசை முடியுதுன்னா அடுத்தது அந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்லா இருக்கும். இந்த திசையை முடித்து வந்துட்டாருன்னா
ஆரம்பிக்கும்போது அந்த குருவோட சுய புத்தி முடிச்சு வந்துட்டான்னா இவர் விடுபட்டுருவார். ஆனா அது முடிக்க விடுமான்னு பார்க்குறது தான் பெரிய ஒரு இதா இருக்குது. ஏன்னா இந்த குரு கோச்சாரதியா இருக்கிற இடமே சரியில்லாம இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். 2 பேத்துக்கும். பெண்ணோட ஜாதகத்துக்கு சரியில்ல, ஆணோட ஜாதகத்துக்கு சரியில்ல. அது ஆனா இந்த ஜாதகம் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாடம்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நானும் இதுக்கு ஒரு உண்டான ஒரு நிலைப்பாட்டை குடுக்கணும் என்று தான் ஆண் ஜாதகம், பெண் ஜாதகத்தையும் அதோட பொருத்த நிலையும் எடுத்து, பொருத்தம் தான் முக்கியம்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடம். கட்ட பொருத்தம் தான் முக்கியம்னு சொல்றவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுக்கும். எது சிறப்பை தருங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.